ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோ என்னென்னு பார்த்துடலாமா? லாஸ்ட் வீடியோஸில் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது, அதுக்கப்புறமா இந்த டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் எப்படி திருப்பி கொண்டு வர்றது, அந்த மூளை திருப்புறது எல்லாமே கிளியராக நான் 1 by 1 நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஒயர் தீந்துருச்சுன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த டேப்பு தீந்துருச்சுனாலும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இப்போ என்னென்னா, நான் வந்து இந்த அளவுக்கு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது நான் எந்த அளவுக்கு நான் போட்டு முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டினேன். அவங்களுக்கு இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அடி ஸ்கேல் அளவுக்கு நான் போட்டு முடிச்சிருந்தேன். பட் அவங்க வந்து இந்த 12 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் போட்டிருக்கேன் அப்படின்னு. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்னும் பெருசாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2 இன்ச்சுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாருங்களேன், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கேல் அளவுன்னு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வருது 12 இன்ச்சு. இங்கேருந்து இன்னும் 2 இன்ச்சு நம்ம சேர்க்கணுன்னா பாருங்கள், இன்னும் இந்த அளவுக்கு நான் வந்து பெருசாக போடணும். இன்னும் ஒரு 3 சுத்தாவது போடணும். போட்டால் தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்கள். இன்னும் நான் வந்து இந்த அளவுக்கு முடிக்கணும், ஃபுல்லாக போடணுன்னா. இப்போ பார்த்தா 1 அடி ஸ்கேலுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் போடணும். 2 அடி கேட்டிருக்காங்க. இன்னும் 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மொத்தம் 14 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் 1 by 1 நான் உங்ககிட்ட காட்டுறேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப பெருசாக வேணும்னு சொல்லி முதல்ல கேட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து உள்ள டேப்பு வந்து 4ஆக வச்சுருப்பேன். ஏன்னா பெரிய கூடை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவங்க சொன்னதுக்கப்புறமா நான் இந்த டேப்பை வந்து 2ஆக இருந்ததை 4ஆக வச்சு விட்டுட்டேன். 4ஆக வச்சுட்டு இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். டேப்பை வந்து சுற்றி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மெயினாக நிறைய பேர் வந்து சைஸ் முன்னாடியே சொல்லிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு கொடுத்துருவேன். பட் இவங்க வந்து சின்னதாக தான் சொன்னாங்க. பட் போக போக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே வேணும்னு சொல்லி கேட்டாங்க. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுதானே நம்ம போட்டு கொடுக்கணும். அதனால் இந்த இது வந்து வீணாக்காமல் அப்படியே கரெக்ட் பண்ணிகிட்டே வரேன். ஏன்னா நம்ம வந்து பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் அதனால் என்ன செஞ்சேன்னா, இந்த டேப்பை வந்து 4ஆக வச்சு கொண்டு போயிருக்கேன். முன்னாடியே சொல்லியிருந்தால் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் டேப்பை வச்சு கூட நம்ம பேஸை போட்டிருக்கலாம். பட் அவங்க அதுக்கப்புறமா சொன்னதுனால பரவாயில்ல, இந்த அளவுக்கு நான் ஃபினிஷ்